அன்பிற்கு இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நற்செய்தி மார்க்கு 2ஆம் அதிகாரம், இறை திருவசனங்கள் 13 முதல் 17 முடிய. இன்றைய நற்செய்தி தன் பணியில் கண்ணும் கருத்துமாக இருந்த மத்தேயுவை இயேசு தன் பணி செய்ய அழைக்கிறார். கடவுளின் அழைப்பை பெற்ற மத்தேயு புதிய ஆளுமையை பரிசாகப் பெறுகிறார். புதிய வழிகள், புதிய சவால்கள், புதிய சமுதாயம் அவருக்காக காத்திருந்தது. கடவுளின் வார்த்தை அவருக்கு இனிப்பாகவும் வாழ்வில் நிறைவாகவும் இருந்தது. சாதாரண மனிதன் மத்தேயு. ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு ஏழைகளிடம் அதிக பணம் வசூலித்தார்கள். மக்கள் அவர்களை பாவிகள் என்று ஒதுக்கி வைத்திருந்தனர். இவர்களில் ஒருவர் தான் லேவி என்று அழைக்கப்பெறும் மத்தேயு. மத்தேயு தன் பணியில் கண்ணும் கருத்துமாக இருப்பதை பார்த்த இயேசு, மத்தேயுவே, என்னை பின்பற்றி வா என்று அழைத்தார். உடனே மத்தேயு அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார். மத்தேயு தன் பணியில் கண்ணும் கருத்துமாக இருந்ததால் இயேசுவின் பார்வை அவர் மீது விழுந்தது. உற்ற சீடராக ஏற்றுக்கொண்டார். இயேசு பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்டு உறவாடி அவர்களின் சமூக இழிவை போக்க அவர்களிலிருந்து மத்தேயுவை தாம் சீடராக அழைக்கிறார். மருத்துவர் நோய் அற்றவருக்கன்று, நோய் உற்றவருக்கே தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்ற இயேசுவின் கூற்று இங்கு செயலாக்கம் பெறுவதை காண்கிறோம். புனித மத்தேயு உண்மையை மட்டுமே வாழ வேண்டும், நீதி மட்டுமே வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர். உண்மைக்கு உயிர் கொடுத்தவர். கடவுளின் அழைப்பை ஏற்று அவர் வழி நடந்தவர். இறை திருவுளத்திற்கு எப்பொழுதும் பணிந்திருப்பவர். கடவுளின் கருணைக்கு அளவும் இல்லை, எல்லையும் இல்லை. மனம் மாறும் அனைவரையும் அவர் மன்னிக்கிறார். இறையாட்சியை உருவாக்க மனிதருடைய தோழமையையும் ஒத்துழைப்பையும் தேடுகிறார். மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களை என் பின்னே வாருங்கள் என்கிறார். நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார். இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்த போது அவர்கள் தங்கள் வேலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு கொடுக்க போகும் பணி தாங்கள் செய்வதை விட உயர்ந்ததாக எண்ணினர். இயேசுவே, புனித மத்தேயுவை போல சுயநல சீற்றிலிருந்து எங்களை தூக்கிவிடும். எங்கள் பட்டம், பதவி இவற்றை தூக்கி எறிந்துவிட்டு உம்மை மட்டும் பற்றி கொண்டு வாழ வரம் தாரும் இயேசுவே.